ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போறோம்னா, அவரைக்காய் பொரியல் செய்ய போறோம். அவரைக்காவிலேயே நெறைய வகை இருக்கு. ரெட் கலர்ல இருக்கு. அப்புறம் நீல அவரைக்காய் இருக்குது. பட்டை அவரைக்காய். இதுதான் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்குது நல்லா. இத நீங்க பொரியல் செஞ்சு சாப்பாடுல பெசஞ்சு சாப்பிட போறோம். இந்த ஷேப்ல நான் கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்குல தான். இதெல்லாம் நாரு. அதெல்லாம் சைடுல 2 சைடும் நல்லா நார் இருக்கும். அதெல்லாம் எடுத்துறணும். எடுத்ததுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வெங்காயம், தக்காளி ஏதாவது தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகணும். இது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். அது 2 மெத்தடில் செய்யலாம். 2 இதில் செய்யலாம். அது காரம் போடாமல் செய்யலாம். தேங்காய் துருவி போட்டு செய்யலாம். இன்றைக்கி காரம் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சமைக்கும்போது நான் வீடியோ எடுத்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பேசினது கேட்கவே இல்லை. அந்த சமைக்கிறது, அந்த கடுகு பொரியது தான் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. கிண்டுறது இதெல்லாம் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதை மீட் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். எனக்கும் சமைக்கும்போதே வீடியோ பேசிகிட்டே வீடியோ எடுக்கணும் ஆசை. ஆனால் எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது. மைக்கு இதெல்லாம் இல்லை. அதனால் எனக்கு வாய்ஸ் சவுண்டாக வரமாட்டேங்குது. இப்போ கடுகு எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சின்ன வெங்காயம் கட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் நான் கட் பண்ண கொஞ்சம் சோம்பேறி பட்டுட்டு பெரிய வெங்காயமே கட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் உரித்து அது ரொம்ப கஷ்டம். அதனால் பெரிய வெங்காயம் போட்டுடலாம் அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், லாஸ்ட்டில் காமிக்கிறேன் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு. இன்றைக்கி சிம்பிளாக முருங்கைக்கீரையோட முடிச்சுட்டு தயிர் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த காய் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சரி இதை செஞ்சு சாப்பிட்றலாமே சாப்பாடில் பிசைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே செஞ்சாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி போடாமையும் நம்ம செய்யலாம். வெங்காயம் மட்டும் போட்டு செய்யலாம். தக்காளியும் வெங்காயம் போட்டு செய்யலாம். அப்புறம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அது மட்டும் செய்யலாம். அப்புறம் தேங்காய் துருவி போட்டும் செய்யலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி காய்கள்லாம் நிறைய நான்வெஜ்ஜோட காயில் தான் சத்து அதிகம். நான்வெஜ்லேயும் சத்து அதிகம் இருக்குது. ஆனால் காய் டெய்லி ஒவ்வொரு காய் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போலாம் நான்வெஜ்ஜை நான் விரும்புகிறதில்ல. வீட்டுக்கு போனால் மட்டும்தான். இங்கே எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இங்கே உள்ளவங்க யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா தப்பாக நினைக்காதீங்க. உண்மையிலேயே இங்கே ஓவர் ரேட்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாட்டேங்குது. போன டைம் மீன் வாங்கிட்டு வந்ததே அப்படி தான். ஃப்ரெஷ்ஷான மீனே கிடையாது அது. 300 சொல்கிறது அதிக ரேட்டு தான். அதான் 1/2 கிலோ 300. ஓவர் ரேட். ஆனால் உண்மையிலே எங்கள் ஊருக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகம். எங்கேயாச்சும் சேலத்தில் இந்த வீடியோ யாராச்சும் சேலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் மீன் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு பார்த்தீங்கன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துருக்கேன் நான். தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். பாதி நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் காய் கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். இதோட பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதோட பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவே போதும். இதுதான் நார்மல். இந்த அளவே போதும். நம்ம தண்ணி ரொம்ப பிஞ்சு காயாக இருந்தால் தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. இது 2மே கொஞ்சம் பிஞ்சு ரொம்ப பிஞ்சுன்னு சொல்ல முடியாது. நார்மல் இதில் உள்ளது. அதெல்லாம் லைட்டாக தண்ணி சேர்க்கணும் நம்ம. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த வாரம் சந்தையில் என்னென்ன காய் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். போன வாரம் தக்காளி 1,50 கிலோ 50 நினைக்கிறேன். இந்த வாரம் எவ்வளோன்னு தெரியல. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வேகணும். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியே சேர்க்கல, நல்லா வதங்கி வந்துகிட்ருக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றுனதுலேருந்து தண்ணி லைட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு காய். நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
நம்ம இது மாரி ஒவ்வொரு பொரியல், ஒவ்வொரு காய் இது மாரி கீரை வாரத்தில ஒரு டைம் கீரை கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு கீரை கூட எடுத்துக்கலாம். இல்ல வாரத்தில ஒரு டைம் மேக்ஸிமம் வாரத்தில ஒரு டைம் வந்து கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வாரத்தில ஒரு டைம் வந்து எந்த கீரையாச்சும் ஒரு கீரை நான் எடுத்துப்பேன். முருங்கைக்கீரையாச்சும் சரி, இது மாரி தண்டு கீரை ஏதாச்சும் ஒரு கீரை வந்து சிறுகீரை இது மாரி வாரத்தில ஒரு டைம் வந்து நான் கீரை சேர்த்துப்பேன். நல்லா மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம தொறந்து பார்க்கலாம். ஏன்னா அவன் அடிக்கடி தொறந்து பார்க்குறேன்னா அடி பிடிக்கும். அதனால தான் நம்ம தொறந்து பார்க்குறோம். ஏன்னா சில்வர் பாத்திரம்னால தான் ரொம்ப அடி பிடிக்கும். அதனால தான் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு நம்ம வந்து மூடி வைக்கிறது. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தப்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா. மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுதான் மசாலா. வேறு எந்த மசாலாவும் நம்மள்ட்ட சேர்க்க போகிறதில்ல. மசாலாவும் அதிகம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் கிடையாது. எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். நல்லா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். நம்ம அந்த பச்சை வாடை மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது அவ்வளோதான் சூடு வராது. கைப்பிடியில வந்து சூடே இருக்காது அது. அதனால தான் அதிகம் இத நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய நான் சுட்டு கையில வந்து காயம் நிறைய ஆயிருக்கு. அதனால வந்து இது செய்கிறனால வந்து புடியில வந்து சூடு ஆகாது. அதனால தான் இது அதிகம் நான் இதிலேயே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். அதே மாரி நான் புது பாத்திரம் யூஸ் பண்ணவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா புதுசாவே இருக்கும். நான் வாங்குவேன் நிறைய வாங்குவேன். அதில புதுசாவே தான் இருக்கணும். யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருப்பேன். அதனால் நிறைய வாங்கி வச்சிருப்பேன். யூஸ் பண்ணதையே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா அது வந்து பழசாகி ஏதாச்சும் உடஞ்சி போனால் தான் இன்னொன்று எடுக்கணும்னு எனக்கு தோணும். புது பாத்திரத்த யூஸ் பண்ணவே எனக்கு தோணவே தோணாது. அப்படியே இருக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நானு. எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வருவேன். ஆனால் யூஸ் பண்ணவே மனசே வராது. மசாலாவோட பச்சை வாடைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புது பாத்திரம் யூஸ் பண்ண மனசே வராதுன்னு. நானும் அப்படி தான். புது பாத்திரம் யூஸ் பண்ணவே மனசே வரவே வராது. இது வந்து மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அந்த தண்ணிலாம் நல்லா வத்தி போய் நல்லா இடையில 2 டைம் நான் கிண்டி விட்டேன். கிண்டினதுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது. பார்க்கையில இப்படி தான் தெரியும். சாப்பாடு பெசஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். அந்த காய், அந்த காரம் உள்ளது, அப்புறம் வந்து சாப்பாடோட பெசஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது. அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்தா உப்புலேருந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சமாக உப்பு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடியாச்சு. அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான். சூடாக சாப்பாடு குக்கரில் தான் வச்சுருக்கேன். வடிக்கல குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக இருந்தால் சாப்பாடு ரொம்ப பசிக்கிற மாட்டேன்னு இருந்துச்சுன்னா குக்கரில் வச்சுருவேன். எப்போயாச்சும் டைம் வந்து குக்கரில் தான் வைப்பேன். இல்லைனா வந்து வடிக்கிறது தான். அதான் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் போட்டு குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு அதில் உள்ள விதை தான் ரொம்ப பிடிக்கும். குழம்புல போட்டாலும் சரி, இல்லைன்னா பொரியல் பண்ணாலும் அதோட விதைய தான் பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விதை. சூடான சாப்பாடு ரெடி. ஆவி எப்படி வருது பாருங்க. அது கூட வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல். அடுத்தது வந்து முருங்கைக்கீரை. அடுத்தது வந்து இனிப்பு போண்டா, வடை, உளுந்து வடை. இப்படி தான் உளுந்து வடை இருக்கும். 4 10 ரூபா. 4 10 ரூபா. இது 4 10 ரூபா. இது நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கும். அந்த கடையிலேருந்து கூட்டம் அப்பைக்கு அப்போ போட்டு தருவாங்க. செம்ம கூட்டமாக இருக்கும். நல்லாயிருக்கும் அங்கே. டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்து வந்து சொல்லுங்கள்.